அவளுக்கு 21 தெய்வங்களும் அங்கே 61 வண்டிகளும் அத்தனைக்கு ஆபத்தாறு என்ற 18ஆம் வழி எடுப்பேன். எப்படி மகன குணம் சேரு திரும்பி கூட என்னங்கிறது விளக்கம். மகனை மட்டும் கூட சேர்த்தா போதுமா? நல்லா தெளிவா கேட்டுக்கணும். மருமகளோட சேர்த்துமா? முருகா என்ன முருகன் வராரு? முருகனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சரி ஒண்ணு முருகனை கேட்டதுக்கு முருகன் ஒரே வார்த்தை நானும் அவங்க பையன் ஒண்ணுங்கிறாரு. இல்லையா அதை சொல்லல. முருகனை கேட்டேன் நானும் கார்த்திகை ஒண்ணு பையன் பேர் என்ன? நானும் கார்த்திகை ஒண்ணு. என்ன ஒண்ணுன்னு சொல்லு பார்க்கலாம். எனக்கு முருகனை கேட்டேன் நானும் கார்த்திகை ஒண்ணுங்கிறாரு. அவர் பேரும் கார்த்திகேன்பாங்க. என்ன முருகா விளக்கம் உடச்சே சொல்லிட்ட. எனக்கு 2 அவனுக்கு 2ங்கிறாரு. என்ன 2? எனக்கு 2 அவனுக்கு 2 அப்படி கூப்பிட்டு வா சொல்றேன். முருகன் பஸ் யாரப்பா கட்டினாரு? முருகன் யார முத கல்யாணம் பண்ணணும்? யார பேச்சுவார்த்தை கூட்டு வந்தாரு? தெய்வானியா? தெய்வானிய முறையா பண்ணாரா? இல்ல. வள்ளிய முறையா பண்ணாரு, எல்லாம் முடிச்சாரு. தெய்வானிய வள்ளிக்கிட்ட 10 மணி வச்சிருந்தாரா? அப்பதான் கூட்டு வந்தாரா? கரெக்டா? இப்ப பையன் வேற ஒரு பொண்ணோட பேச்சுவார்த்தை இருக்கிறானமா? வேற ஒரு பொண்ணோட பேச்சுவார்த்தை இருக்கிறானா? அதனால எனக்கு மனைவி வேணாங்கிறாயா? இருக்குது. உன் மகனுக்கு 2. உன் மகன் ஒரே வார்த்தை ஒத்துக்க மாட்டேன். இந்த பொண்ணு இதை வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேசலாம். புரியுத விளக்கம்? அதே மாதிரி இவரோட சேர்ந்துருவாங்க. ஊர்ல என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி குடிகொண்டிருக்கான். கண்ணாத்தா மாதிரி 1000 சக்திகள் வந்தாலும் அவன்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் காவல் தெய்வம், காக்கும் தெய்வம். அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சரித்திரமே கிடையாது. நீ அங்க போய் முறையிடுதாயி.